வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். இன்று நம்ம பார்க்க போகிறது கவனக்குறைவு. இன் அட்டென்ஷன். கவனக்குறைவு உள்ளதா? 2 நிமிட வர்ம சிகிச்சையிலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். இதனால நினைவுத்திறன் அதிகரிக்கும். இப்போ சொல்ல பாருங்களா, வீட்டிலும் சரி, நம்ம வேலை செய்கிற இடத்திலும் சரி, நாம் மகிழ்ச்சியாகவும் வெற்றியாகவும் இருக்கணும்னா, இது ஒரு வெற்றியின் ரகசியம். இது அப்படி வெற்றியாளராக இருக்கணும்னா, மக்களை கையாளும் கலையில் வல்லவராக இருக்க வேண்டும். அந்த மக்களை கையாளும் கலையில் வல்லவராக இருப்பதற்கு தடையாக இருப்பது யார் தெரியுமா? இந்த நினைவுத்திறன் குறைவு தாங்க. அப்படி அந்த நினைவுத்திறன் குறைவை சரி பண்ணிட்டோன்னு வச்சுங்களா, மெமரி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ மெமரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே நினைவில் இருக்கும். அப்போ எல்லாமே நினைவில் இருக்கும்போது அதான் வெற்றியின் ரகசியம். எது வேணும் ஜெயிக்கலாம். கையாளும் கலை வல்லவராக இருக்கலாம். ஆஃபீஸ்லையும் சரி, எந்த இடத்துலையும், இப்போ வீட்லேயும் சரி, நாமும் அந்த இடத்த மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே போல் வேலை செய்கிற இடத்திலும் சரி, வெற்றி நம்மக்கிட்ட தான். இது வெற்றியின் ரகசியம். அப்போது அந்த நினைவுத்திறன் குறைவுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது என்னன்னு சொல்கிறோம் பாருங்களா. அந்த கவன குறைவு என்பது அதி ஆர்வ மனநோய் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க அதி ஆர்வ மனநோய்? கொஞ்சம் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிறதாங்க. இதை ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது ஒரு நோய் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுங்க, இது நோயே கிடையாது. அப்படின்னா மூளையின் செயல்பாடு கொஞ்சம் மாற்றம் இருக்குது, அவ்வளோதான். அந்த மூளையின் செயல்பாடு மாற்றத்தை சரி பண்ணுறது தான் இன்றைய 2 நிமிட பயிற்சி. இது ஒரு நரம்பியல் நிலை மாற்றம்னு சொல்லலாம். இந்த நரம்பியல் நிலை மாற்றத்தால் கவனச்சிதறல் ஏற்படும் சூழ்நிலை அவங்கள அறியாமலேயே இருக்கும். ரொம்ப நேரம் கவனிக்க முடியாது, சிந்திக்க முடியாது, எதையும் யோசிக்காம உடனே பேசிடுவாங்க. இதனால் அவங்களுக்கு பல இழப்புகள் வரும். எந்த செயல் எடுத்தாலும் அதில் வெற்றி கிட்டுவது கடினமாக இருக்கும் அவங்களுக்கு. இதை சரி பண்ணுறது தான் இன்று நம்ம அந்த வர்ம சிகிச்சை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று சொல்லி முடிச்சிடும் பாருங்களா. யாராவது பேசுகிறான்னு வச்சுங்களா, அவங்க பேசுவதை முழுதாக கவனிக்கணும். இதுதான் வெற்றியின் ரகசியம். ஆனால் இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க பேசுறதுக்கு முன்னாடி குறுக்கீடு செய்வாங்க. எல்லா வகையில் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நான் நினச்சது கிடைக்கலன்னா இந்த ஒரு சின்ன குறைபாடு தாங்க. சரி, வர்மத்துக்கு வந்துடுவோமா? அது பேர் சீருங்கொல்லி வர்மன்னு ஒரு வர்மம். நெத்தி போட்டிருக்குங்களா, இது திலர்த்தா வர்மன்னு பேர். இந்த திலர்த்த வர்மத்துக்கு நேர் பின்னாடி இப்போ காட்டுறேன் பாருங்களா. இப்போ மேலேருந்து கீழே வரேன், ஒரு அப்படியே வளைஞ்சு வரும்போது மேடான ஒரு பகுதி, இதுதான் அந்த சீருங்கொல்லி வர்மம். அதுக்கடுத்து பள்ளம் ஸ்டார்ட் ஆகிடும். இது பிடரிக்கால வர்மம். இதெல்லாம் அவசியம் இல்லை. இந்த மேடான பகுதி இது சீருங்கொல்லி வர்மம். இந்த சீருங்கொல்லி வர்மத்தில் இப்போ சுட்டு வரல வச்சுட்டுனா, இந்த சுட்டு வரல வச்சுட்டு மெதுவாக அழுத்தி விடுற பாருங்க. 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிடம் விட்டு விட்டு அழுத்தணும். தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே 2 நிமிடம் விட்டு விட்டு அழுத்திட்டு ஒரு வளச்சுழற்சி ஒரு 9 முறை பண்ணிட்டு பாருங்க. 1 2 3ன்னு ஒரு வளச்சுழற்சி ஒரு 9 முறை பண்ணிட்டு மேலிருந்து ஒரு 9 முறை தடவி விடணும். அவ்வளோதாங்க. இது ஈஸியாக தானே இருக்கு. இப்போ இந்த வர்ம தூண்டல இன்னொரு ஈஸியாக சொல்கிறேன் பாருங்களா. இப்போ திலத்த வர்மம் சொன்னோன்னா, இந்த திலத்த வர்மத்தில் இடது கையினுடைய சுட்டு வரல வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி போகும்போது அப்படியே வளையும் போது மேடான பகுதி இருக்கும். அது இந்த வலது கையோட சுட்டு வரல அந்த வச்சுக்கணும். அப்படியே விட்டு விட்டு அழுத்தலாம். 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிடம் விட்டு விட்டு அழுத்திட்டு மெதுவாக தடவி விடணும். அவ்வளோதாங்க, மேலேருந்து கீழே. ஈஸியாக தானே இருக்கு. 2 நிமிஷம் தாங்க ஒதுக்குறோம் அதுக்கு. இதனால மூளையின் பேட்டரி யாரு? பிட்யூட்டரி சுரப்பி. அந்த பிட்யூட்டரி சுரப்பி வன்மை பெறும், இயக்கம் பெறும், அதன் செயல்பாடு அதிகரிக்கும். இதனால நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், சிந்தனை உருவாகும், நினைவாற்றல் அதிகரிக்கும், மனதை கிளர்ச்சி அடை செய்யும்,
கவனச்சிதறல் நம்ம விட்டு விலகும். அப்போ சிந்தனை உண்டாகும், சிந்திக்க திறன் உண்டாகும், அமைதி கிட்டும், மெமரி ஸ்டார்ட் ஆகிடும். மெமரின்னா நினைவாற்றல் அதிகரிக்கும். இந்த நினைவாற்றல் அதிகரித்தாலே போதும், வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி மகிழ்ச்சியும் வெற்றியும் நாம் அடைவர்களாக இருக்கும். அப்போ மகிழ்ச்சியும் வெற்றியும் நாம் அடையணும்னா மக்களை கையாளும் கலையில் வல்லவராகிடுவோம். இதுதான் வெற்றியின் ரகசியம். பயன்படுத்துவோம். இந்த பூ உலகில் வெற்றி அடைவோம், மகிழ்ச்சி அடைவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.